பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் அரசியை காணான்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது கதிர் சொல்கிறாரு, நான் போய் குமார் வீட்டில் குமாரை விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சுகன்யா இருந்துக்கிட்டு, வேண்டாம் நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன், யாருக்குமே தெரியாத பிரச்சனையை நீங்கள் சண்டை போட்டு காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறவும், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வர்றாங்க. சுகன்யா வீட்டுக்கு வரும்போது சக்திவேல் இருக்காரு. சக்திவேல்கிட்ட கேட்குறாங்க, குமார் இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சக்திவேல் இருந்துட்டு சொல்கிறாரு, குமார் நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கான போயிருப்பான் அப்படின்னு சொல்லவுமேனு சுகன்யா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா, அரசியை பார்க்கணுன்னு சொல்லி நேற்று நைட்டு கால் பண்ணான், நான் தான் முடியாதுன்னு சொன்னதுக்கு இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவுமேனு நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. அதுக்கு சக்திவேல் இருந்துட்டு, ஏம்மா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், அவனை லவ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போனால் அப்புறம் அவன் அப்படி தானே பண்ணுவான், அதனால தான் பேசணும்னு சொல்லவும் தான் நானும் அனுப்பி வச்சேன், சரி எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பி வச்சேன், ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு, இவன் ஃபோனும் வேற எடுக்க மாட்டேங்கிறானே, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கும், எனக்கு பயமாக இருக்குமாம்மா எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு, வீட்டு வேலை யாருமே தெரியாது, நான் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அரசி குமார் கூட போன விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியுமான்னு சொல்லி சக்திவேல் கேட்கவும், சுகன்யா வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ அது தெரியாது மாமா, தெரிஞ்சால் என்னையை கொலை பண்ணிடுவாங்க, நான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவுமேனு உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, நீ திருச்சிக்கு குமார் ஒரு வேலை விஷயமா போயிருக்கான்னு மட்டும் சொல்லி இப்போதைக்கு இது பண்ணு, அப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் போயிடுறாங்க. இங்கே குமாருக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணவுமேனு குமார் அட்டன் பண்ண மாட்டுறாரு. உடனே அவங்க அப்பா ஒரு நாள் சொன்ன விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் ஜவுளிக்கும் அரசியோட கல்யாணத்துக்கோசரம் பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கோசரம் எல்லாம் கிளம்பவுமேனு குமார் அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அவங்க எல்லாம் ஜவுளி எடுக்க போகிறாங்க, கட்டப்பை தூக்க ஆள் இல்லையா, உன்னைய கூப்பிட்றாங்களாம் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கதிரும் உன்னை உன் வயசு தானே, அவன் எவ்வளவு தெளிவாக எவ்வளோ அழகாக காய் நகர்த்தி எப்படி ராஜியை கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணான், ஆனால் நீயும் தான் இருக்கே தண்டச்சோறு, நீ கட்டப்பை தூக்குறதுக்கு மட்டும்தான்டா லாய்க்கு அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு, எப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், என்னையவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். ஃபோன் அட்டன் பண்ணாமல் போய் அரசி பக்கத்தில் நின்று பார்க்கவுமேனு அவன் ரொம்ப ஆத்திரத்தில் நிற்கிறான். இங்கே சுகன்யா வீட்டுக்கு சொல்கிறாங்க, அங்கே குமார் அங்கே வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லவுமேனு உடனே கதிர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அது அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவுமேனு சுகன்யா இருந்துக்கிட்டு, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, குமார் ஒரு வேலை விஷயமா திருச்சி வரைக்கும் போயிருக்கானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லவுமேனு உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் பொய் சொல்கிறாரா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவுமே எல்லாம் அமைதியாடுறாங்க. கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ராஜி உள்ளேருந்து வெளியே வர்றா. சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரசியோட ஃபோன் மொபைல் உள்ளதான் ரூமில் தான் இருக்குது, சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவுமேனு ரொம்ப கோமதிக்கு அழுக வந்துடுச்சு. ஐயோ அரசி என்ன எங்கே போன அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டு அந்த அதோட முடியுது. இங்கே அரசி கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சோடனே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லவுமேனு குமார் இருந்துக்கிட்டு கேட்குறான், என்ன தெரிய பேச போகிறேன்னு, அதான் நேற்று நைட்டே மொனன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, என்ன தொண்டையோ தெரியல, அப்படி என்ன தெரியும் மறுபடியும் பேச போகிறேன், நீ கத்தில் நாங்கள் எல்லாரும் மாட்டியிருப்போம், நல்ல வேளை உன்னை ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா கொண்டு வந்து இந்த குடோனில் வச்சுருக்கோம், இல்லைன்னா நேற்று நைட்டே என்னை மாட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்னை கட்ட ஊற்று விடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே சொல்லுவேன். இப்போ என்ன தெரிய பேச போகிறேன், கத்த மாட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், கத்த மாட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறவும் சரின்ட்டு வாயிலேருந்தால் கட்ட அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டோன்னா அரசி கேட்குறாங்க, நான் உங்களை நம்பினதை தவிர நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன், தப்பு பண்ணேன், மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக இருந்தானே சொன்னீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், யார் நீ என்னை நம்பினியா, என்னை நம்ப வைக்கிறதுக்கோசரம் நான் எவ்வளோ பிளான் பண்ணேன் தெரியுமா, அது எவ்வளோ நாள் உழைப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க எதனாலங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, உன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அப்பா உயிரவே விட்டுருவாருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே குமார் இருந்துக்கிட்டு சொல்கிறான்,
அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உலகத்திலே சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு, ஆமாண்டி அது ஆமாம் நான் அதை அப்படி தான் பண்ணுவேன், உங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த வேலையை பண்ணுறேன், அதனால நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் கழுத்தில் தாலி கட்டுற எண்ணம்லாம் கிடையாது, உன்னை கடத்திட்டு வர்ற வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். கல்யாணம் உங்கள் அப்பா குறித்த முகூர்த்த தேதியில் உன்னை கல்யாணம் பண்ணி உங்கள் அப்பா முன்னாடி கூப்பிட்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு அது சுத்தமாக அந்த எண்ணமே இல்லை. உன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்கோசரம் என் வாழ்க்கையை நான் எதுக்கு இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி எதுக்குங்க என்னை இப்படி கடத்திட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கவும், அசிங்கப்படணும், உன் குடும்பம் அசிங்கப்படணும், பொண்ணை காணா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உங்கள் அப்பாவை கேட்கணும், சொந்தக்காரங்க பூரா உங்கள் அப்பாவை போட்டு அவமானப்படுத்தணும், இதெல்லாம் நான் பார்க்கணும், அதுக்கோசரம் தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து நீட்டுறாங்க. தாலி எடுத்து காட்டவுமே அரசி ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. கவலைப்படாத, இதை உன் கழுத்தில் கட்டவலாம் மாட்டேன், என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் இப்போதைக்கு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க, என்னால் என் குடும்பம் ஏற்கனவே ரொம்ப அசிங்கப்பட்டுருச்சு, இதுக்கு மேலே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும்ன்ட்டு நீங்கள் சொன்னதை நம்பி தானே நான் உங்களை லவ் பண்ணேன், ஆனால் கடைசியில் இப்படி நீங்கள் என் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கோசரம் தான் நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக நான் உங்களை லவ் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தாண்டி உன்னை நான் அவ்வளோ நாடகம் போட்டு நம்ப வச்சேன் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாங்க. சொல்லவுமேனு இவங்களுக்கு ரொம்ப பயம் வச்சிருச்சு, கத்துறாங்க, இனி தயவு செஞ்சு விட்டுரு, இனி தயவு செஞ்சு விட்டுரு, என் குடும்பம் நல்லா குழஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், ஆகட்டும் அப்படி தானே எங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும், அதே மாதிரி தானே உங்கள் அண்ணன் கதிர் என் தங்கச்சி ராஜியை அதே மாதிரி தானே அசிங்கப்படுத்தி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தினா, இப்போ அதே மாதிரி தான் நானும் செய்ய போகிறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் உன்னை நிப்பாட்டுவேன், கேட்டால் நைட்டெல்லாம் அரசி என் கூட தான் இருந்தான்னு சொல்ல போகிறேன், அதை வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கட்டும், இதுக்கு மேலே உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமேனு அரசி ரொம்ப கத்துறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என் குடும்பம் அசிங்கப்படுத்துறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்தவுமே குமார் ஓங்கி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்றாங்க அரசியை. அறையுமே அரசி திகச்சு போய் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. குமார் எதுக்குமே அந்த அசர்ற மாதிரி தெரியல, எப்படியாவது உன் குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்